ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு தூரமான கிராமத்துல ஒரு தண்ணீர் தூக்கும் தொழிலாளி வாழ்ந்து வந்தார். அவர் தினமும் தோள்ல ஒரு தடியை வச்சுக்கிட்டு அதோட 2 முனைகள்லையும் 2 பெரிய மண்பானைகளை கட்டித் தொங்கவிட்டு தண்ணீர் தூக்கிட்டு போவார். அதிகாலையில எழுந்து அவரோட வீட்டுல இருந்து கிராமத்தோட எல்லையில இருக்கிற ஆற்றுக்கு நடந்து போயி அந்த 2 பானைகளையும் தண்ணியால நிரப்பி அப்புறம் அந்த மலைப்பாதை வழியா ஏறி அவரோட எஜமான் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்பார். இதுதான் அவரோட தினசரி வேலை. அவர் வச்சிருந்த 2 பானைகள்ல ஒரு பானை ரொம்ப அழகாவும் எந்த குறையும் இல்லாம முழுமையாவும் இருந்துச்சு. அது எப்போதுமே ஒரு சொட்டு தண்ணீர் கூட சிந்தாம முழு அளவு தண்ணியை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஆனா இன்னொரு பானையோட ஒரு பக்கத்துல ஒரு நீளமான விரிசல் இருந்துச்சு. அதனால ஆத்துல இருந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அந்த விரிசல் வழியா பாதி தண்ணீர் கசிஞ்சு ஓடிடும். வீட்டுக்கு வந்து சேரும்போது அந்த பானையில பாதி அளவு தண்ணீர் மட்டும்தான் இருக்கும். இப்படியே சரியா 2 வருஷம் தினமும் நடந்துச்சு. முழுமையான பானை தன்னோட திறமைய நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டுச்சு. ஆனா அந்த உடைந்த பானை தன்னோட குறைய நினைச்சு ரொம்ப வெட்கப்பட்டு மனசு நொந்து போச்சு. தன்னைத்தானே அது வெறுக்க ஆரம்பிச்சது. என்னால முழு வேலையையும் செய்ய முடியலையேன்னு தினமும் வருத்தப்பட்டது. ஒரு நாள் ஆத்தங்கரையில தண்ணி நிரப்பிட்டு திரும்பவும் அந்த களைப்பான பயணத்துக்கு முன்னாடி ஓய்வெடுத்துட்டு இருந்தப்போ உடைந்த பானை ரொம்ப மெதுவா அந்த தண்ணீர் தூக்குறவர்கிட்ட பேசுச்சு. எனக்கு என்னையே நினைச்சா ரொம்ப அவமானமா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. 2 வருஷமா வீட்டுக்கு வர்ற வழியில நான் தண்ணிய கொட்டி வீணடிச்சுட்டே இருக்கேன். என்னோட இந்த விரிசல் காரணமா நீங்க கஷ்டப்பட்டு எடுக்கிற தண்ணியில பாதிய மட்டும்தான் என்னால கொண்டு வர முடியுது. உங்களுக்கு இதைவிட ஒரு நல்ல பானை கிடைச்சிருக்கணும் அப்படின்னு வருத்தத்தோட சொல்லிச்சு. தண்ணீர் தூக்குறவர் அதை கேட்டு அன்பா சிரிச்சிட்டு பதில் சொன்னார். இன்னைக்கு நாம வீட்டுக்கு திரும்பி போகும்போது உன் பக்கம் இருக்கிற பாதையில பூத்திருக்கிற பூக்களை நல்லா கவனமா பார்த்துட்டே வா. உடைந்த பானைக்கு ஒண்ணுமே புரியல, ஆனா சரின்னு ஒத்துக்கிச்சு. அவங்க அந்த மலைப்பாதையில ஏற ஆரம்பிக்கும்போது உடைந்த பானை தொங்கிட்டு இருந்த பக்கத்துல ரொம்ப அழகான காட்டுப்பூக்கள் பூத்திருந்ததை அது கவனிச்சது. பிரகாசமான வண்ணங்கள்ல மென்மையான இதழ்களோட காத்துல மெதுவா ஆடிக்கிட்டு இருந்த சந்தோஷமான பூக்கள். ஆனா அடுத்த பக்கத்துல, அதாவது அந்த முழுமையான பானை இருந்த பக்கத்துல நிலம் ரொம்ப வறண்டு பூக்கள் எதுவுமே இல்லாம இருந்துச்சு. இத பார்த்ததும் உடைந்த பானை கேட்டது, என் பக்கத்துல மட்டும் ஏன் இவ்வளவு பூக்கள் இருக்கு, அந்த பக்கத்துல ஏன் ஒண்ணுமே இல்ல? தண்ணீர் தூக்குறவர் ரொம்ப மென்மையா பதில் சொன்னாரு. உன்னோட விரிசல் பத்தி எனக்கு 2 வருஷமாவே தெரியும். அதனாலதான் தினமும் நாம திரும்பி வரும்போது உன் பக்கத்துல இருக்கிற பாதையில பூ விதைகளை தூவிட்டே வந்தேன். உன்கிட்ட இருந்து கசிஞ்ச தண்ணி அந்த விதைகளுக்கு தினமும் நீர்ப்பாசனம் செஞ்சது. அதனாலதான் இப்போ இந்த அழகான பூக்கள் வளர்ந்து இந்த வழியா போறவங்க எல்லாருக்கும் எனக்கும் சேர்த்து சந்தோஷத்தை கொடுக்குது. உன்னோட இந்த குறை மட்டும் இல்லைன்னா இந்த பாதை ரொம்ப சாதாரணமாவும் உயிரே இல்லாமலும் இருந்திருக்கும். இதை கேட்டதும் உடைந்த பானையோட மனசுக்குள்ள ஒரு இதமான உணர்வு பரவுச்சு. அதுக்கப்புறம் அது வெட்கப்படவே இல்ல. தாம் பலவீனம்னு நினைச்ச ஒரு விஷயம் உண்மையில ஒரு அற்புதத்தையே உருவாக்கி இருக்குன்னு அது உணர்ந்துச்சு. இந்த கதையோட நீதி என்னன்னா, நாம எல்லாருமே அந்த பானைகள் மாதிரிதான். நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் சில விரிசல்களும் குறைகளும் இருக்கும். ஆனா அந்த குறைகள் தான் இந்த உலகத்துல அழகையும் இரக்கத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்குற ஒரு ஆதாரமா மாறலாம். உங்களோட தனித்துவமான பயணம், உங்க போராட்டங்கள், உங்க இரக்கத்தோட சொட்டுகள் நீங்க பார்க்காத இடங்கள்ல மத்தவங்களோட வாழ்க்கையில பூக்களை மலரச் செஞ்சுட்டு இருக்கலாம். ஒரு நிமிஷம் நின்னு ஒரு ஆழமான மூச்சை இழுத்து விட்டுட்டு ஒரு புன்னகையோட பாருங்க. உங்களோட குறைகள் கூட மத்தவங்களோட பாதையை அழகாக்கிட்டு இருக்கலாம். நன்றி.